Third topic, integration of gender roles in school curriculum. ஸோ ஸ்கூல் கரிக்குலமில் எப்படி நம்ம ஜெண்டர் ரோல்ஸை இன்டெகிரேட் பண்ணுறது, அதை வளர்த்து விடுறது, அவங்களுக்குள்ளர கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி. The curriculum which is free from gender bias and makes girls empowered shall have the potential to develop the ability in students to critically examine and reject the fixed gender roles emphasized till now. ஸோ ஜெண்டர் பயஸ்டு இல்லாமல், ஓகே, ஒருத்தரை சார்ந்து மேலோ ஃபீமேலோ அவங்கள சார்ந்து இல்லாமல், எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்க, விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கிறத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. டு எக்ஸாமின் அண்ட் ரிஜெக்ட் த ஃபிக்ஸ்டு ஜெண்டர் ரூல்ஸ். அதே மாதிரி இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு இதை நம்ம வெளியே கொண்டு போயிடணும், இந்த ஜெண்டர் ரோல்ஸை எடுத்து போடணும் அப்படின்றத வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க இன்னமும் கூட. தோஸ் டீச்சிங் விமென்ஸ் ஸ்டடீஸ் அட் த யூனிவர்சிட்டி லெவல் ஆர் ப்ரொவைடிங் கைடன்ஸ் ஃபார் இன்டகிரேட்டிங் ஜெண்டர் எடுகேஷன் கான்டென்ட் வித் அதர் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அக்ராஸ் த கரிக்குலம். ஸோ எந்த டீச்சிங் விமென்ஸ் லெவல்னு பார்த்தா, யூனிவர்சிட்டி லெவலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, விமென்ஸை பற்றி படிக்கும்போது அவங்க நிறைய கைடன்ஸை நிறையா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கண்டென்ட்லேயும், நம்மளோட சப்ஜெக்ட் கண்டென்ட்லேயும் கரிக்குலம்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. There is scope for nurturing gender equality through the practices followed in classroom teaching and interactions. இதில் நம்ம எப்படி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது, வளர்த்து விடுறது, மேன்மைப்படுத்துறது அப்படின்னா, அதை நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் நம்ம அப்ளை பண்ணும்போது தான், அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது தான், அதை பற்றின இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது தான் எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது இனம், மதம் அதெல்லாம் வச்சு நம்ம சமம்னு சொல்கிற மாதிரி பெண்ணும் ஆணும் சமம், ஓகே, ஆல் ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. In order to create a climate that promotes gender equality and develop the ability in students to critically think and discuss concepts such as in the way to look at human body, sexuality, marriage, parenthood, family, caste, community, the state, modernity, economy, violence, conflicts. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸையும் இந்த குழந்தைங்க அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அதை பற்றி திங்க் பண்ணும்போது, ஓகே, ட்ரெஸ்ஸாக எல்லோரும் பெண் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அதை ஒரு கேவலமாகவும், அதே ட்ரெஸ்ஸை ஆண் குழந்தை போட்டிருந்தா அது சூப்பர் அப்படின்னு சொல்கிற இந்த சமுதாயம் மாறும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தேவையில்லாத ஹியூமன் பாடியை பற்றின அவங்களுக்கு தெளிவு வேணும். பெண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஆண்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு விழிப்புணர்வும் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான டாபிக்ஸ் அவங்க பேசும்போது அதில் அவங்க ஈக்குவாலிட்டியை கற்றுப்பாங்க. அப்போ அது ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி மேரேஜ்னால் என்ன, பேரண்ட்ஹுட்னா என்ன, ஃபேமிலி, கேஸ்ட், கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸையும் அவங்க பேசும்போது, அதை பற்றி யோசிக்கும் போது தான் அங்கே ஈக்குவாலிட்டிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் பி இன்டகிரேட்டட் வித் த கண்டென்ட் ஆஃப் த கரிக்குலம், பர்டிகுலர்லி வித் தோஸ் இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரிக்குலமில் கொண்டு வரணும். அதுலேயும் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்லேயும் இதை கொண்டு வாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்லேயும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் பற்றி. As class or grade level increases, curricular activities should change from providing information to students related to the concepts stated above to making them discuss among themselves and get enlightened. ஸோ கிளாஸு இல்லைன்னா கிரேடு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க இல்லையா, அப்படி போகும்போது அவங்களுக்கு தேவையான கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், டிஸ்கஸ் பண்ண வைக்கணும் ஒரு இதையும். அப்போ தான் அவங்களோட இது வளர்ச்சி அடையும் அப்படின்னு. Mainstreaming ideas related to gender into education does not stop with the revision of textbooks but should get reflected in the way the content presented in different subjects. Mainstream ideas எல்லாம் ஜெண்டர் பற்றி, ஓகே, கல்வியில் கொண்டு வரோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரும்போது அதை டெக்ஸ்ட் புக்ஸ் வழியாக மாத்திரம் இல்லாமல் அதில் மாத்திரம் ரிவைஸ் பண்ணாமல்
அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும், அது பிரதிபலிக்கணும் அந்த கிளாஸ் ரூமில், அந்த கண்டென்ட்டில். இது மாத்திரம் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நாம் வந்து அதை பிரதிபலித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 மார்க்ஸ்னால் அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் கொடுங்க, 10 மார்க்னால் அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இதில் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, இன் ப்ரெசென்டிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டு எக்ஸ்பிளைன் த கண்டென்ட் இன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இட் குட் பி ஷோன் தட் மென் ஆல்சோ அண்டர்டேக் ஜெண்டர் ரோல்ஸ். அப்போ ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது அந்த சப்ஜெக்டில் இருக்க கண்டென்ட்டை நம்ம டீச் பண்ணும்போது அந்த டீச் பண்ணுற கண்டென்ட்டில் ஜெண்டர் ரோல்ஸு இந்த மாற்றியும் அமைக்கலாம். ஓகே, ஒரு ஆண் வந்து குக் பண்ணுற மாதிரியும் அமைக்கலாம். ட்ரெடிஷ்னலி தாட் ஆஃப் அஸ் மீன் ஃபார் விமென் லைக் குக்கிங். விமென்னா சயின்ஸ்லேயும் போட்டோடனே சயின்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, பிக்சர் வந்து விமன் வந்து குக்கிங், அப்புறம் வாஷிங் பண்ணுவாங்க, க்ளீனிங் பண்ணுவாங்க, ப்ரிப்பேரிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், வீட்டில் உட்காந்து கைத்தொழில் பண்ணுவாங்க, அதே மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஜென்ரலி இந்த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் ஆர் டு பி அவாய்டட். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது கூட ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். எந்த கிளாஸில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீச் பண்ணுற டீச்சராக இருந்தாலும். இனிமேட்டாக நம்ம டீச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பிஎட் முடித்த பிறகு. ஸோ ஆஸ் அ டீச்சர் நம்ம இதெல்லாமே எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் இன்ஸ்டட் ஜெண்டர் நியூட்ரல் வேர்ட்ஸ், இதுக்கு பதிலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு கூப்பிட்றது, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர்னால் அவங்கள டீச்சர்னு கூப்பிடுங்க, குக்குனா குக்குன்னு கூப்பிடுங்க. ஸோ அவங்க வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்போ இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது. குக்குனா மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஓகே, ஸோ வேலைக்காரி அப்படின்வாங்க. ஸோ வேலைக்காரன்னு சொல்கிறத விட வேலைக்காரி தான் அதிகமாக வரும். இது மாதிரி சொல்லாமல் அவங்க ஜென்ரலாக குக் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ் ஸ்டாஃப், டாக்டர், டிரைவர், ஸ்கூல் பிரின்சிபல் எக்ஸெட்ரா ஷுட் பி யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் வேர்ட்ஸ் லைக் லேடி டீச்சர். லேடி டீச்சரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கிங் மேட், அதே மாதிரி விமன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இந்த மாதிரி ஜெண்டரை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவங்கள சொல்லாமல், அவங்களோட ப்ரொஃபஷனை சொல்லாமல் நியூட்ரலான வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இதில் லேடி டாக்டர், விமன் டிரைவர், ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லாமல் பிரின்சிபல், அதனால தான் பிரின்சிபல்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. விச் ப்ரொவைடு செக்ஸ் கியூஸ். ஓகே, ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறது தான். Another initiative to integrate gender roles in schools curriculum is to include a separate unit on gender. அப்போ இன்னொரு வழி என்ன பண்ணலாம், இந்த ஸ்கூல் கரிக்குலமில் இந்த சிலபஸில் யூனிட்டில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சோஷியல் சயின்ஸில் இல்லைன்னா சிவிக்ஸில் கூட நம்ம இதை இன்டெக்ரேட் பண்ணலாம், அதை கொண்டு வரலாம். டீலிங் வித் ஜெண்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியா. அப்போ இந்த கான்செப்ட்ஸ் ஐடியாஸ்லாம் நம்ம அதை வச்சு நம்ம டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஸ்பெயினில் என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இன் ஸ்பெயின் த ப்ரைமரி ஸ்கூல் கரிக்குலம் இன் சிவிக்ஸ் இன்க்ளூட்ஸ் லெசன்ஸ் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ். ஸோ ப்ரைமரி ஸ்கூல்ஸில் அவங்களோட இந்த ஸ்பெயின் நாட்டில் இவங்க அந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இல்லாமல் லெசன்ஸை அவங்க கொண்டு போகிறாங்களாம். ஐடென்டிஃபைங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் அட் ஹோம் and in the working places, promotion of equal right and non-discrimination of gender roles for men and women in the family, workplace and other social spheres. ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி கரிக்குலம்லேயே இதெல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களாம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கிற மாதிரி, அதாவது வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், அது மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்குவல் எல்லாத்துக்கும். இப்போ எப்படி இன்இக்வாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்களோ அதே போல் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் சரி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, வேலைக்கு போகிறதுலையோ அது படிக்கிறதுலையோ எல்லாத்துலேயும் அவங்களுக்கும் சரி உரிமை இருக்குது. அதே மாதிரி நான் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தவங்கள கீழே தள்ளி இன்னொருத்தவங்க மேலே ஏறுறது அது கூட இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஜெண்டர் ரோல்ஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விமன், இது எல்லாமே ஃபேமிலிலையும் ஒர்க் கல்ச்சர் ரெண்டுத்துலேயும் இருக்குது. அது மாதிரி சமூகத்துலேயும் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் மாற்றி அவங்க கொண்டு வரத்துக்கு அவங்களுடைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லேயே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். சிமிலர்லி
இதே மாதிரியே டான்சானியாலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு, அவங்க ப்ரைமரி ஸ்கூலுக்கு பண்ணாங்கன்னா இவங்க செகண்டரி ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காங்களாம். சப்ஜெக்ட் வந்து சிவிக்ஸ். ஓகே, சிவிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டிவிஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ்க்கு ஆன பிரிவுகள் என்ன அப்படிங்கிறதும், ப்ரீஜுடிசஸ் ரிலேட்டட் டு ஜெண்டர், டினையல் ஆஃப் விமென்ஸ் ரைட்ஸ், பாவர்ட்டி ஆஃப் விமென். அப்போ இதெல்லாமே பெண்களுக்கு புறக்கணிக்கப்படுகிற உரிமைகள் இதெல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் வந்து பாவர்ட்டியிலே இருக்காங்க, இன்னமும் வறுமையில் தானே இருக்காங்க. என்னதான் பெரிய ரிச்சு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அந்த பெண்ணுக்குன்னு ஒரு வேலை இல்லை, அந்த பெண்ணுக்குன்னு ஒரு சம்பளம் இல்லை. அப்படிங்கும்போது அந்த குடும்பமே அவங்கள என்னவா தான் நடத்துது, அவங்கள கீழே தான் நடத்துது. அப்போ அங்கே வறுமைகள் இருக்க தான் செய்யுது. In India also both the genders should be encouraged to participate in games and sports. இந்தியாலேயும் நம்மளுடைய நாட்டிலையும் 2 பேரையும், 2 மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், அவங்க எல்லா கேம்ஸ்லேயும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் பங்கு பெறட்டும் அப்படின்றத நம்ம என்கரேஜ் பண்ணணும். கபடினா அது ஆண்களுடைய கேம், அவங்க தான் விளையாடுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா கேம்ஸ்லேயும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கேர்ள்ஸும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால், அவங்களால முடிஞ்சால் அப்படி அவங்கள தடை பண்ணாமல் அவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்காமல் ஒதுக்கி வைக்காமல் அவங்களையும் அதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்ட் அண்ட் லிட்ரஸி காம்படிஷன்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆர்ட்ஸில் வந்து பாய்ஸ் கலந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆர்ட்ஸ்லேயும் பாய்ஸும் கலந்துக்கலாம். அது மாதிரி லிட்ரஸி காம்படிஷன்னாலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் கலந்துக்க நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கார்டிங் ஜெண்டர் பேஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் ஈக்குவலி பி பர்மிட்டட் டு அண்டர்டேக் ஃபீல்டு ட்ரிப்ஸ். அதே மாதிரி ஃபீல்டு ட்ரிப்ஸாக அதில் வந்து பாய்ஸை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா அவங்க தான் சேஃபு, அவங்க பசங்கன்னா எங்கேனாலும் போவாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் 2 பேரையும் ஃபீல்டு ட்ரிப்ஸ்க்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அது மாதிரி எஜுகேஷ்னல் டூர்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் மேகசின் கொடுக்கணும், ஸ்கூல் மேகசின்லேயும் 2 பேரையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க வைக்கலாம். மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக அதுலேயும் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதான். இதில் என்ன ப்ரீஃபாக சொல்ல வராங்க அப்படின்னா, ஜெண்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸுன்றது குட் பி ஓவன் அரவுண்ட் சம் சென்ட்ரல் ஐடியாஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை மையமாக கொண்டு அப்போ அந்த கருத்துக்களை நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணோம். இன் பர்டிகுலர் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ், அதாவது சோஷியல் சயின்ஸ்லேயும் இதில் நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வித்தவுட் ஷோவிங் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் 2 ஜெண்டருக்கும் ஈக்குவலாக நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ஸ்டடியாக இருக்கலாம், அது வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், அது சீனியர் செகண்டரி லெவலாக இருக்கலாம், ஹையர் செகண்டரி லெவலாக இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சலுகைகள் நம்ம கொடுத்து அவங்களையும் நம்ம வந்து ஒரு சரிசம உரிமைகள் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான். ஹவவர் அட் த ஸ்கூல் எஜுகேஷன் லெவல் இட் இஸ் பெட்டர் டு இன்டகிரேட் ஜெண்டர் ரிலேட்டட் கான்செப்ட் சென்டரிங் அரவுண்ட் சம் சென்ட்ரல் themes in different school subjects to develop sense of gender equality in students. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜெண்டர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை வந்து மையமாக கொண்டு நம்ம தீம்ஸை என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில். அதாவது எல்லாரும் சமம் அப்படிங்கிறத குழந்தைகள் மத்தியில் கொண்டு வரும்போது அவங்க வளர்கிற சமுதாயமும் அப்படி வளரும் அப்படிங்கிறதான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சு. ஸ்கூலுக்குள்ளார எப்படி கொண்டு வராங்க, பல நாடுகளில் எப்படியெல்லாம் அது வந்து நடக்குது அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது டாபிக் ஜெண்டர் இஷ்யூஸ் இன் டைவர்ஸ் கல்ச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜெண்டர் இஷ்யூஸ் அப்படின்னும்போது நிறைய இஷ்யூஸை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜெண்டர் ரோல்ஸுன்றது எல்லாருக்கும் ஒரு கல்ச்சரை பொறுத்து அது வேரி ஆகும் இல்லையா. ஒரு சில கல்ச்சரில் பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, எக்காரணத்தை கொண்டும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆணுன்றவங்க இதை தான் பண்ணணும், பெண்ணுன்றவங்க இது தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோல்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் க்ளோஸ்லி knit with the cultural and historical background of people living in a region. அப்போ ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் டு பி அனலைஸ்ட் கீப்பிங் இன் மைண்ட் தி கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் ஆஃப் people living
என்ன ரீஜன். அப்போ ஒரு ஜெண்டர் ரோலுன்றது என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு கல்ச்சரில் வாழ்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு அவங்க பரம்பரையாக அவங்க நடந்து வந்த அந்த இதுக்கும் அவங்க வாழ்கிற அந்த சமூகத்துக்கும் அந்த ரீஜனுக்கும் உரியது. அங்கேருந்து தான் வந்து அது பிரதிபலிக்குது. அப்போ கல்ச்சரும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுது. கல்ச்சர் இஸ் த ஹோல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் distinctive material, intellectual, emotional and spiritual features that characterize the social life of a group. அப்போ ஒரு கல்ச்சர்ன்றது தான் எல்லா வித மெட்டீரியல்ஸை சொல்கிறதா இருந்தாலும், எமோஷன்ஸை சொல்கிறதா இருந்தாலும், ஒரு சிலர் வந்து தீபாவளின்னா எல்லாரும் சேர்ந்து நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். பட் அதர் கண்ட்ரீஸ்லேயோ நார்த்து சைட்லேயோ அவங்களுக்கு அது வந்து ஃபெஸ்டிவலாக இல்லை. ஸோ இந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஃபெஸ்டிவலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு அது இமோஷன்ஸ்லேயும் நிறையா வந்து அது பில்டப் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறது தான் இது சமூகத்தினுடைய கட்டமைப்பு. இது சமூக வாழ்க்கையினுடைய இது அவங்களோட செட் ஆஃப் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான். கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் நாட் ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஓகே, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு இதோ மாத்திரம் கிடையாது. பட் ஆல்சோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ சோஷியல் குரூப். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, காலையில் எழுந்திரிப்பாங்க, விவசாயினா அவங்க மாடுக்கு தண்ணி வைப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, வாசல் தெளிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு சமூகத்து கட்டமைப்பில் அவங்க வாழ்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான். வேல்யூ சிஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி சொல்கிறது. சம் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்ஸ் மே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சில கலாச்சாரத்தில் சில அந்த மாதிரி இருக்கிற சூழலில் அவங்களுக்கு நிறைய வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாரும் முக்கியம், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் எல்லாரும் முக்கியம்னு சொல்லி அவங்க சம உரிமை முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குமே. சம் அதர் கல்ச்சர்ஸ் மே பி ரிலக்டன்ட் டு அக்செப்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இன்னமும் படித்த நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்க கூட இன்னமுமே ஆண் தான் பெருசு, பெண்ணெல்லாம் கீழே. அது எவ்வளவு பெரிய வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம வந்து பெண்ணாக தான் பார்க்குறது, அவங்களுக்கு மரியாதையோ மதிப்போ கொடுக்கறதில்ல. இன்னமும் இந்த சமுதாயம் இப்படி தான் கட்டப்பட்டு இருக்குது. The research study of Margaret Mead, the famous anthropologist, on the gender roles of the people New Guinea, overturned the belief that gender roles are developed only on the basis of the biological nature of sexes. ஸோ ஒரு ஆராய்ச்சி அவங்க பண்ணும்போது அதில் மார்கரெட்ன்றவங்க அவங்க ஒரு ஃபேமஸான ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க ஒரு ஜெண்டர் ரோல்ஸை பற்றி அவங்க நியூ குனியா அப்படின்ற அந்த இடத்துல ரீஜனில் அவங்க பண்ணும்போது அங்கேயும் என்ன தான் இருக்குது அப்படி பார்த்தா பயாலஜிக்கல் நேச்சர், அதாவது பிறப்பில் நீங்கள் ஆண் பெண் அப்படிங்கிறது வருது இல்லையா, அதுலேயே அவங்களுக்கு ஜெண்டர் ரோல்ஸும் டெவலப் ஆகுது அப்படின்றாங்க. In New Guinea's Chambly culture, the role and functions of women include many of the activities that control the economy, such as fishing, production of goods, etc. Even in developing sexual relations with men, women only take their initiatives. அப்போ இந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தில் என்னென்னா பெண்கள் தான் மீனவர்களாக இருப்பாங்க, பெண்கள் தான் வந்து நிறைய குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு இதுன்னா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் விமன் தான் வந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்களாம். முன்னாடியெலாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா அது பையன் மட்டும்தான் பண்ணுவான், பொண்ணு அப்படியே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, பெண்ணும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நாடகத்துலலாம் காட்டுறாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி கொண்டு வராங்களாம். மென் என்ன பண்ணுவாங்களாம் அந்த இடத்துல அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சரில், சாம்பலி கல்ச்சரில், ஆன் தி அதர் ஹேண்ட் த மென் பிலாங்கிங் டு சாம்பலி கல்ச்சர் ஆர் டிபெண்ட் ஆன் விமென் அண்ட் தி ஆஃபன் adore themselves with flowers and jewelry. If gender roles were completely determined biologically, then the wide variation in gender roles of people of Chambly and American cultures would not be possible, because the physical biology of males is the same in both cultures. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, பிறப்பால் ஒருத்தன் ஆண் பெண் என்று இல்லை இருந்திருந்தா எல்லாருக்குமே
இந்த குணாதிசயங்கள் இருக்கணுமே. ஆனால் இங்கே சம்பளி அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தில் பெண்களுக்கு கீழே தான் ஆண்கள் இருப்பாங்களாமா. பெண்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்களாம். ஈவன் ஆண்கள் வந்து அவங்கள நிறைய பூக்களினாலும் அது மாதிரி நகை போடுறதுலேயும் அவங்கள அலங்கரிச்சுக்குவாங்களாம் ஆண்கள் வந்து. இப்போ ஜெண்டர் ரோல்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்லி வந்து பயாலஜிக்கலாக வந்து டிட்டர்மைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சம்பளியில் வந்து ஆணுனா அவங்க நகை அணிவாங்க, பூ வைப்பாங்க அப்படிங்கிறதான். இதே அமெரிக்கன் கல்ச்சரில் இது பாசிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா பயாலஜிக்கலி மேல்ஸ் வந்து சேமாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஹென்ஸ் மார்கரெட் மெட் அண்ட் அதர் சோஷியலிஸ்ட் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கல்ச்சர் அண்ட் சோஷியலைசேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அவங்கள மூலியமாக தான் இந்த ஜெண்டர் ரோல்ன்றதை அவங்க கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதான். இன்னொரு கண்ட்ரி சொல்கிறாங்க அவங்க ஜப்பானில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் விமன் ஆர் வெல் எடுக்கேட்டட். சரி பாருங்கள், நிறைய பெண் பிள்ளைகள் எல்லாருமே படித்தவங்களாக ஆயிட்டாங்களாம். அதே மாதிரி படித்தோடனே அப்படியே விட்டுறது கிடையாது, படிச்சுட்டு அவங்க வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க நல்ல வேலைக்கு போனதுனால அவங்களுக்கு நல்ல பணமும் கிடைக்குது. அப்போ ஹையர் சேலரியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால. பட் இன் செலக்டிங் தேர் லைஃப் மேட் தி சோஷியல் ப்ரெஷர் ரிலேட்டட் டு ஜெண்டர் ரோல்ஸ் எக்ஸர்ட் அ ஹியூஜ் இம்பேக்டாக. என்ன தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருந்தாலும் நல்ல சம்பளம் வாங்கியிருந்தாலும் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது வரும்போது அவங்களோட லைஃப் மேட் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சோஷியல் ப்ரெஷர்ன்றது அதிகரிக்குது. அப்போ கல்யாணம் பண்ணனாலும் பெண் என்ன பண்ணுறா, வேலைக்கு போனாலும் அவள் வீட்டில் பாத்திரம் விளக்கி அவள் சமைச்சு அவள் அந்த மாதிரி கொண்டு வரா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. In 1946 Japanese constitution revised a set of laws that defined family relations by granting women all possible legal rights, of which the following are the important ones. அப்போ 1946 அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மாதிரி ஜாப்பனீஸ் அரசியல் அமைப்பு சட்டத்தில் இவங்களுக்கு இன்னும் ஒரு செட் ஆஃப் லாஸ் சட்டங்களை கொண்டு வந்தாங்களாம் ஃபேமிலி ரிலேஷன்ஸில். பை கிராண்டிங் விமனுக்கு எல்லாத்துலேயும் உரிமைகள் உண்டு, சட்டப்பூர்வ உரிமைகள் உண்டு. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் விமன் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, முதல்ல சொத்தில் அவங்களுக்கு சரியான உரிமை உண்டு அப்படிங்கிறது. ஓகே, அவங்க 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 அவங்களுக்குன்னு ஓன் சொத்து வாங்க உரிமை உண்டு. ரைட் ஆஃப் விமன் டு இன்ஹெரிட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தன்னுடைய அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ அவங்களுடைய சொத்துக்களில் இருந்தும் அவங்களுக்கு சரிசமமான பங்குகள் உண்டு அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க மேரியும் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலைன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கலாம், அதுவும் அவங்களுக்கு உரிமை உண்டு சட்டத்தில் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவங்கள பேரண்ட்டாக ஆகவும் முடியும். ஓட் இன் எலெக்ஷன்ஸ், அது மாதிரி ஓட்டு உரிமை உண்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்களாம். இன் ஜப்பான் விமன் டு நாட் ஹாவ் எனி பேரியர் for equal participation in social and professional life, but gender inequality continues in family life, workplace and popular values. இதே மாதிரி ஜப்பான்லேயும் என்ன சொல்கிறாங்க, விமனுக்கு எந்த தடைக்கற்களும் இல்லையா, எல்லாத்துலேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா. அது சோஷியலாக இருக்கலாம், அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், சமூகத்தினுடைய இதுலையா இருக்கலாம், இல்லை தன்னுடைய வேலைகளாக இருக்கலாம், அதிலெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனாலும் இன்னமும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது, சரிசமமான உரிமைகள் இல்லை அப்படிங்கிறது தான். நான் எங்கள் ஃபேமிலியில் முதல்ல வந்து ஃபேமிலி லைஃப்பில் தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்குது. ஒர்க் பிளேஸ்லேயும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் அண்ட் பாப்புலர் வேல்யூஸ் அதே மாதிரி பாப்புலர் வேல்யூஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த பாப்புலர் ஜாப்பனீஸ் ப்ராவப். இது எப்படி பாப்புலர் ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவப் பழமொழி சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரபலமான ஒரு பழமொழியாக. விமன் இஸ் அ குட் வைஃப், wise mother. It implies that women is in the best interest of her children and that of the society, should stay at home and devote herself to her children. அதாவது பெண் என்றால் அவள் ஒரு நல்ல மனைவி, அவள் ஒரு ஞானமுள்ள தாய், அவள் வந்து எதுக்காக மாத்திரமே அர்ப்பணிக்கப்பட்டவள், அவளுடைய முக்கியமான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அவளுடைய குழந்தைகளை அவள் பராமரிக்கிறது தான்.
சொசைட்டியை விட அவளுக்கு அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது, அவங்க வீட்டை பராமரிக்கிறது, அவங்க வீட்டிலேயே இருக்கிறது, அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறதுக்காக, இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு ப்ராவர்பா. இன் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் ஃபேமிலிஸ் விமென் மேனேஜ் the family budget and make important decisions regarding education of children, their professional careers and the lifestyle of the family. ஆனால் இந்த ஜாப்பனீஸ் ஃபேமிலியில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறது, ஃபேமிலி பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பெண்கள் எடுப்பாங்களாம். குழந்தைகளுடைய மேற்படிப்புக்கோ இல்லை படிப்பு காரியங்களுக்கோ அவங்களுடைய வேலைக்கோ எல்லா வாழ்க்கை முறைக்கோ எல்லாத்துக்கும் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2வது கண்ட்ரியை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நியூ கைனியா, அடுத்தது என்னது ஜப்பான், அடுத்தது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஃபார் விமன். அவங்களாம் மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்குமே சரிசமமான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஸ்டில் ட்ரீட்டட் அஸ் ஸ்டெப் பிலோ மென். என்ன தான் கொடுத்துருந்தாலும் அவங்க பெண்கள் வந்து ஒரு படி கீழே தான் இருக்காங்களாம் ஆண்களுக்கு. இட் இஸ் டீப்லி ரூட்டட் இன் த மைண்ட்ஸ் தட் மென் ஆர் கன்சிடர் அஸ் ஃபஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ். அப்போ இது எல்லாம் ஆழமாக வேறாக பதிஞ்சிருக்க அவங்களோட மனதில் என்னென்னா மென்னு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. டு எனேபிள் மென் அண்ட் விமென் என்ஜாய் ஈக்குவல் ரைட். ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமைகளை வந்து அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா லாஸ் ஹாவ் பீன் இன்ஆக்டட் டு ரிமூவ் பேரியர்ஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ், டிவோர்ஸ், ரீமேரேஜ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பிரிங்கிங் அப் சில்ட்ரன் எக்ஸெட்ரா. அப்போ ஒரு பெண் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆணும் பெண்ணும் சரிசமமாக அவங்க சந்தோஷமாக எல்லா உரிமைகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற தடைகளை வந்து அங்கே எடுத்து போடணும். என்னென்ன தடை? கல்யாணம், அதே மாதிரி விவாகரத்து, மறுமணம், அப்புறம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற சரிசம உரிமை. பெண்ணுக்கு ப்ராப்பர்ட்டியில் சரிசம உரிமை கொடுக்கலைன்னா அப்போ அந்த பெண் வந்து என்னவா தான் டவுன் ஆகிட்டே தான் இருப்பாள். அதே மாதிரி அந்த குழந்தைகளை கொண்டு வளர்க்குறது எல்லாத்துலேயும் அவளுக்கு சரிசம உரிமை வேணும் அப்படின்றது தான். விமன் ஆர் யூஸ்ட் அஸ் எக்ஸிபிட்ஸ், மாடல்ஸ் டு பாப்புலரைஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் அஸ் இன்ஸ்டிகேட்டர்ஸ் ஆஃப் லஸ்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விமனை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, எப்படி போட்டு காமிக்கிறாங்க, அவங்கள மாடலாக கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க பெண்களை தான் விளம்பரத்துக்கே போடுவாங்க, வேறு யாரையும் போட மாட்டாங்க. அதுமாதிரி ஒரு ப்ராடக்டில் விளம்பரம் பண்ணுமா பெண், என்னென்னு பார்த்தா அதில் ஒரு இச்சையை கொண்டு வந்து அந்த பெண்களை போட்டு அப்படி இது பண்ணுறது, உருவத்தை இது பண்ணி. பட் விமன் இன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் have been in the forefront in science, research, adventures and creativity. பாருங்கள், ஆனாலும் விமன் என்ன நிறைய சயின்ஸில் இருக்காங்க, அவங்க ஆராய்ச்சி நிறையா பண்ணுறாங்க, அட்வென்ச்சர்ஸ், க்ரியேட்டிவிட்டி இதிலெல்லாம் அவங்க முன் வந்து எல்லாம் செஞ்சாலும் அதிலெல்லாம் அவங்கள வந்து காமிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்கள மாடல்ஸ் அதாகவும் யூஸ் பண்ணுறது, அவங்கள ஒரு இதாகவும் கேலியாகவும் யூஸ் பண்ணுறது, இச்சைக்காக யூஸ் பண்ணுறது, இதுக்காக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. Fourth country, okay, in many Middle Eastern countries, women do not have voting rights. Middle Eastern countriesனால் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்கிற நாடுகள்லாம் இன்னமுமே பெண்களுக்கு அவங்கள ஆள போகிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, ஓட்டு உரிமை இல்லையா இன்னும். Western countries are far ahead of African countries in offering opportunities for women to occupy positions of eminence. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் மட்டும் அவங்க பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, விமன் கேனாட் டிமாண்ட் ஃபார் co-education, equal rights and freedom as that of their husbands and the freedom to choose their lifestyle. மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா வளர்ச்சி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடான இந்தியாவில் கூட பெண்கள் வந்து கோஎடுகேஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம், ஒரே ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறோம். பார்த்திங்கன்னா விமென்ஸ் ஸ்கூலு, விமென்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் காலேஜு இப்படி போயிட்டே இருக்குது இல்லையா.
இதுக்கு சரிசம உரிமைகளும் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு சுதந்திரமும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். ஹஸ்பண்டுக்கு கீழே தான் இருக்கணும். வேலைக்கு போகணுமா, ஹஸ்பண்டு சொன்னால் தான் செய்யணும். விச் மீன்ஸ் மென் சொல்கிறத பெண் வந்து கேட்கணும். அந்த ஃப்ரீடம் டு சூஸ் தேர் லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க ஈவன் ஒரு ஹேர் ஸ்டைல் கூட வந்து அந்த மென் கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிற மாதிரி இன்னமும் சமுதாயம் இருக்குது. As the influence of religious traditions are strong, these countries have to wait for democracy, socialism and equality to flourish. அப்போ இன்னமும் நம்மளுடைய மத கலாச்சார பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லையா அந்த கண்ட்ரீஸில். இன்னமும் டெமோக்ரஸி இல்லை. டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபார் பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். பட் இன்னொன்று டெமோக்ராட்டிக்காக இல்லை. சோஷியலிசம், எல்லோரும் எல்லாத்துக்கூடையும் பேசலாம், பழகலாம், அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் நமக்கு கொண்டு வர முடியல. எல்லோரும் சமன்றது அவங்களுக்கு வரலை. அப்போ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எது, மதம், நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளோட பரம்பரையாக நம்ம எடுத்துகிட்டு வரதும். Women becoming a prime minister or president is not unusual in eastern countries like India, Sri Lanka, Bangladesh, Pakistan, Thailand, Myanmar, etc. But USA is yet elect a women president. அங்கே இருக்க ரொம்ப பெரிய ஃபாரின் கண்ட்ரி, ட்ரெஸ் எல்லாம் அப்படி எப்படி வேணாலும் போடுறாங்க, எல்லா சுதந்திரமும் இருந்தால் கூட ஒரு பெண் வந்து பிரசிடெண்ட்டாக வந்ததே கிடையாதான் அந்த நாட்டில், யூஎஸ்ஏல, அமெரிக்காவில். ஆனால் நம்ம நாட்டில் பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில், தாய்லாண்டில், பாகிஸ்தான்லலாம் வந்து பெண் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. இன் மெனி கண்ட்ரீஸ். ஓகே, 5வதாக ஒன்று சொல்கிறாங்க, எல்லா கண்ட்ரீஸையும் பொதுவாக சொல்கிறாங்க. ஃபேமிலி பிளானிங் அப்ளிகபிள் டு போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹையர் எடுகேஷன் ஃபார் விமன், ப்ரொமோஷன் ஆஃப் கேர்ள்ஸ் எடுகேஷன் எக்ஸட்ரா. இப்போ இன்னும் நிறைய பல தேசங்களில் இது எல்லாமே ஓகே தான். ஃபேமிலி பிளானிங்கிறது 2 பேரும் பண்ணிக்கலாம், யார் வேணாலும், ஹஸ்பண்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபும் பண்ணிக்கலாம். ஹையர் எடுகேஷன்றது இது வந்து அதையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க விமெனுக்காக. ப்ரொமோஷன் ஆஃப் கேர்ள்ஸ் எடுகேஷன், அதுமாதிரி பெண் கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்டேட் பாலிசிஸும் இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட், இன்ஃபான்டிசைடு, சைல்டு அப்யூஸ், மர்டரிங் அண்ட் த்ரோயிங் ஆசிட் ஆன் த கேர்ள் who rejects the love proposal of a person, rape, sexual violence on women, killing one's own mother and siblings are on the rise. Safety and security for women and children are doubtful. ஸோ ஒரு சைடு அப்படி இன்னும் முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருந்தால் கூட, இன்னொரு சைடு பெண் சிசு கொலை, அப்புறம் பெண் குழந்தைகளை வந்து அடிமைப்படுத்தி வேலைக்காரங்களாக வேலைக்கு அமர்த்துறது, அப்புறம் கொலை பண்ணுறது, அப்புறம் அவங்க மேலே ஆசிட் வீசுறது, பெண் குழந்தைகள் மேலே யாரெல்லாம் வந்து அவங்களோட லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுறது, ரேப் பண்ணுறது, செக்ஷுவல் வயலன்ஸ் பண்ணுறது, அவங்களுடைய அம்மாவையே கொலை பண்ணுறது, இல்லை அவங்களுடைய சிப்ளிங்ஸு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கொலை பண்ணுறது, இதெல்லாமே அதிகரிச்சுட்டு தான் வருது. அப்போ இதனுடைய பாதுகாப்பு, பெண்ணுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புன்றது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Denying equal share for women. ஸோ அந்த மாதிரி in inheriting family property. Men unilaterally announcing divorce and giving a mere amount as compensation, not encouraging girls' education, practice of child marriage, men carrying knife in their turbans, no special facility made available in public places enabling women to breastfeed her child. Men practicing polygamy, etc., are based on absolute religious and cultural traditions which stand in this way of enacting and implementing laws like common civil code and ensure ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் விமன். சரி பாருங்கள், இப்போ வந்து சொத்தில் சரிசம உரிமை இன்னமுமே எந்த பெண்களுக்குமே கொடுக்கல. அது படித்த பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, சரிசமமான உரிமைகளை இன்னும் கொடுக்கல. சொத்தில் பங்காக அவன் வந்து அண்ணன் தான் எல்லாமே பண்ணால், உனக்கு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், உனக்கு எதுக்கு நாங்கள் சொத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய பெற்றோர்கள். அப்போ அவங்க வளர்ந்து வர முறைகளையும், அவங்க வளர்ந்து வர மத கலாச்சாரங்களையும் அவங்க பின்பற்றிட்டு இதெல்லாம் இன்னமும் அநியாயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய இன்னொரு மாதிரியும் வளர்க்குறாங்க. அது மாதிரி மென் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவான்,
நான் உன்னை விவாகரத்து பண்ணி இன்னொரு கல்யாணம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க வந்து காம்பன்சேஷன் பேசி அந்த காசை வந்து கொடுத்து இது பண்ணுவாங்க. அது கொடுக்க மாட்டேன்னு வேறு டிமாண்டு பண்ணுவாங்க. நாட் என்கரேஜிங் கேர்ள்ஸ் எடுகேஷன், அது மாதிரி கேர்ள்ஸ் எடுகேஷனை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் சைல்டு மேரேஜ், அது பாருங்கள் இன்னமும் நடந்துதான் இருக்குது. போய் குழந்தை திருமணத்தை தடுத்தேன்னு இன்னமும் தடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் குழந்தை திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மென் கேரிங் நைஃப் இன் தேர் டர்பன்ஸ், மாதிரி அவங்க கத்தி எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுடைய இதில் வச்சுக்கிட்டு அப்படியே இன்னமும் அது மாதிரி போயிட்டு தான் இருக்கிறாங்க. நோ ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி மேட் அவைலபிள் இன் பப்ளிக் பிளேசஸ் எனேபிளிங் விமன் டு, அது மாதிரி இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குது, ஒரு பெண் வந்து குழந்தைய வச்சுருக்கிறா, அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷலாக அந்த கேர் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி ஆர் பேஸ்ட் ஆன், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி, மதத்தை சார்ந்து. இப்போ இந்த பாலிகேமி அதை விட்டுட்டோம் இல்லையா, அந்த மென் ப்ராக்டிஸிங் பாலிகேமி அப்படிங்கும்போது அவன் ஒருத்தன் வந்து அவன் ஆம்பளை பையன், அவன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். ஒன்றுக்கு 4 ஒய்ஃப் 5 ஒய்ஃப் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் வருது. இது எல்லாமே எதனால் காரணம் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க இல்லையா டிவோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லிட்டா நாங்கள் வந்து எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றது வந்து எல்லா மதத்துலேயும் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கலாச்சாரத்துலேயும் இருக்குது. இதில் பழகிட்டு வர்றதுனால தான் பெண்ணுக்கு சரிசமமான உரிமைகளோ சரிசமமான அந்த சமூக கட்டமைப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தீஸ் ரிமைன் ஈவன் டுடே அஸ் perennial problem in countries like India having many religions. நம்ம இந்தியா தேசத்தில் நிறைய மதங்களும் கலாச்சாரங்களும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இந்தியா மாதிரி போன்ற கண்ட்ரியில் இன்னமுமே இந்த எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் சமப் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, the norms of the society for men and women with respect to their behavior and attitudes, as well the social relationship between the male and females, which are called gender identities and gender relations respectively, are the creations of cultures. இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டிங்கிறது மேலா ஃபீமேலான்றது சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு தெரியுது. அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஜெண்டர் ரிலேஷன்ஸுன்ற போது எப்படி இருக்குன்னா, அது வந்து கல்ச்சருடைய க்ரியேஷன்ஸ்னால இல்லையா, அது அவங்க கலாச்சாரத்தினால தான் இது கொண்டு வராங்க. ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நாலேஜ், அதே மாதிரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ், எக்ஸ்பேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப் எக்ஸெட்ரா ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் ஆல் சொசைட்டிஸ் அட் அ phenomenal rate. These cultural changes, according to sociologists, appear to move towards gender equality. அது மாதிரி என்ன தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நாலேஜ், அறிவு இதெல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தாலும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு லைஃப்பில் கிடைச்சாலும், கம்ஃபர்ட்ஸ் கிடைச்சாலும், ஏன்னா மாவாட்டிகிட்டு இருந்தோம் இப்போ கிரைண்டர் வந்திருக்கு, மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ கார் வந்திருக்கு, ஃப்ளைட் வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ முன்னேற்றங்கள் சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிஸ்லேயும் வந்துட்டு இருந்தால் கூட அந்த கலாச்சாரத்தில் என்ன இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது வரதில்லை. அது வரணும் அப்படிங்கிறாங்க. when gender equality is progressing, the differences between the gender roles become narrower and finally disappear. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது என்னமோ வளர்ந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஜெண்டர் ரோல்ஸ் வந்து நம்ம மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினா தான் எல்லோரும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அப்போ நேரமாகும். அப்போ அந்த கடைசியில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறதே மறைஞ்சு போயிடும். கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம். அது ரொம்ப முக்கியமான ஒரு மனித உரிமையினுடைய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாதனால எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிறதில்ல. In our country, when developmental activities are undertaken, they should also take care of promoting gender equality. They are sure to create awareness among the masses about the existing gender inequalities and urge them to seek solution for removing the same and restore the voice of women by empowering them in the real sense. அப்போ நம்மளுடைய கண்ட்ரிலையும் நம்மளுடைய நாட்டிலையும் நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய
ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம். எதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம் அப்படிங்கிறத கொண்டு வரது தான். ஆணும் பெண்ணும் சமம்தான் அப்படிங்கிறதையும் கொண்டு வர்றது. தே ஆர் ஷுர் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் தி மாசஸ் அபவுட் தி எக்ஸிஸ்டிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ். அவங்களுக்கும் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பற்றின அவேர்னஸ், விழிப்புணர்வு தேவை. urge them to seek solution for removing the same. அதே மாதிரி நமக்கு இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக எடுத்து போடணும். அப்போ பெண்ணுடைய வாய்ஸ் வந்து அவங்க பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வளர்ச்சியும் அடைவாங்க. இதுதான் உண்மையான இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட 4th டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.